இருந்தது. பாஸ்ட் எல்லாம் நல்லா ஞாபகம் வந்தது. லைக் பார்க்கும்போதே ஒரு எப்படி சொல்றது? ஒரு மாரி பழசெல்லாம் ஞாபகம் வந்தது. ஓகே. இந்த நல்லா படம் பார்த்திருக்கீங்களா? இதுக்கு இல்ல முன்னாடி? இதுக்கு முன்னாடி அவ்வளோ பார்த்ததில்ல. டிவில போட்டிருக்காங்க. பட் அந்த டைம்ல நான் இதெல்லாம் கண்டுக்கல. ஆனா இப்போ நான் அப்ப சின்ன பிள்ளையா இருந்தேனா, ம். இப்போ நான் வளர்ந்து இத பார்க்கும்போது நம்ம லைஃப்லயும் இதெல்லாம் நடந்துச்சுல்ல அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஓகே. நல்லா இருந்துச்சு. ஒரு 96 படம் ஃபீல் மாரி அந்த 90s கிட்ஸ் அந்த ஒரு ஃபீல் வந்ததுங்களா? ஆமா. அது வேணா வந்தது. நாங்க 2K 90ஸ்லாம் ஆனா நெறையா ஃபீல் பண்ணியிருக்காங்க. ம். அவங்களுக்குள்ள எங்க அனுபவத்தோட அவங்க ரொம்ப ஜாலியா இருந்திருக்காங்க. ம். அதே மாரி கஷ்டமும் பட்டுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது, ச்ச நம்ம 19 கிட்ஸ் பொறக்காம போயிட்டோமோன்னு சொல்லிட்டு லைட்டா ஃபீல் ஆச்சு. அந்த ஃபீல்லாம் உங்களுக்கு இப்ப இருக்கு. சாங்ஸ்லாம் எப்படி இருந்தது மேடம்? சாங் சொல்லவே தேவையில்ல. நமக்கு அது எப்பயுமே பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா தான் சார் இருக்கு. அப்போ வந்தபோது தியேட்டர்ல பார்த்திருந்தீங்களா? அப்போ பார்த்தப்போ ஒரு ஒரு எய்கரை பார்த்தோம். இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறோம். இன்ட்ரஸ்டிங்கா பார்க்குறீங்களா? சேரன் எப்படி பண்ணியிருந்தாருங்களா? அருமையாக பண்ணியிருக்காரு. எல்லாம் நல்லா இருந்ததுங்களா? பழைய நினைவுகள்லாம் ஏதாவது வந்த மாதிரி இருக்குங்களா படம் பார்க்கும்போது? அதெல்லாம் இருக்கு. அதெல்லாமே இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்களா? அருமையாக அருமையா படம். ஓகே. இதே மாதிரி வேற படம் பண்ணலாம் அப்படின்னு என்ன படம் பண்ணலாம் சேர்ந்து? சேர்ந்து இப்போ சொல்ல மறந்த கதை ம். அது ஒன்று. சொல்ல மறந்தது. ஓகே. அது ஒன்று ரசிக்கிற மாதிரி ஒரு படம். ஃபேமிலி சப்ஜெக்ட். ஓகே தேங்க்யூ. ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? படம் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்தது. இந்த படம் அப்போ தியேட்டர்ல பாத்தீங்களா வந்து புதுசுல? இல்லை அப்போ பார்க்கல, அதனால தான் பார்க்கல. ஓகே. இது வர சாங்ஸ்லாம் எப்படி இருந்ததுங்கண்ணா படத்துக்கு? சாங்ஸ் எப்பயுமே நல்லா தான் இருந்துச்சு. சாங்ஸ் எப்படி நல்லா இருக்குங்களா? ஃபேவரட் சீன் என்ன படத்துல? ஹாலப்பி சீன்ஸ், ஹாலப்பி சீன்ஸு. அது ரொம்ப உங்களுக்கு மனசுக்கு நிறைவா இருந்ததுங்களா இந்த படம்? கனெக்ட் ஆகிற மாதிரி? கண்டிப்பாக. ஓகேங்க. இதே மாதிரி சேரன் வேற படம் ரீலீஸ் பண்ணலாம்னு எந்த படம் சொல்றீங்களா? தவமாய் ஓகே. இந்த படம் 10க்கு என்ன ரேட்டிங் தருவீங்க? 10க்கு ஒரு 8. 8 தருவீங்க. ஓகே. சார் படம் எப்படி இருந்ததுங்க சார்? படம் நல்லா இருந்தது ப்ரோ. 21 வருஷத்துக்கு அப்புறம் வந்தது. சூப்பராக இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுங்களா? ஏதாவது போர் அடிச்ச மாதிரி இருந்ததுங்களா? இல்லை போர்லாம் அடிக்கல ப்ரோ. அந்த கேரளா போர்ஷன் இருக்குல்ல, அதுக்கோசரம் அந்த படத்தை வந்து பார்த்துருக்கேன். நல்லா இருக்கு. நான் சின்ன வயசுலேயே பார்த்துட்டேன். அப்போ சரியாக நம்ம வந்து அனுபவம் இல்லை, மாமா கூட பார்த்தது. அப்போ சரியாக அதை பற்றி தெரில. எனக்கு ரொம்ப பிடிக்கும் டேரக்டர் சேரனோட மிகப்பெரிய ஃபேன் நான். அதுக்கோசரம் வந்தேன். நல்லா இருக்கு. ஓகே. அது அப்போ அந்த டைம்ல பார்க்கும்போது ஓகே. அப்போ வந்து நான் கைலாஷ் பிரகாசில் தான் பார்த்தேன். அப்போ பிரகாசில் தான் பார்த்தேன். படம் அடுத்த ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, வேறு எங்கேயுமே படம் வரல. அப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து படம் பயங்கரமாக போணுச்சு. ஆனால் என்னன்னா அவருக்கான கிரெடிட் அப்போ கிடைக்கலன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. தேசிய விருது எல்லாம் கிடச்சிருச்சு. ஆனால் அவர் இன்னும் கொண்டாடி இருக்கலாம், நிறைய பேர் அவரை விட்டுட்டாங்களான்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. நல்லா இருக்கு. இந்த 90 நினைவுகள் அப்படின்றது இந்த படத்துல இருந்துச்சு. ஆமாம், நான் 90s கிட் தான். அதுக்கு தான் மெயினாக வந்தது. அதில் வந்து இருக்குது, எல்லாமே இருக்குது. படம் வந்து பார்க்கலாம். ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, வந்து பார்க்கலாம். இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் டிவியில் இந்த அளவுக்கு கரெக்டாக ஓட்டுவாங்களா, முழுசாக வருமானு தெரியாது. இங்கே வந்து பார்த்தா இப்போ இதை பார்த்தா நிறையா படம் வந்திருக்கு. இது 96 இருக்கட்டும், பிரேமமாக இருக்கட்டும், எல்லாமே இதோட தழுவல் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வந்து பார்க்கலாம், இந்த மாதிரி படத்தை கொண்டாடலாம். இப்போ பெரிய பெரிய படம், இப்போ கில்லி இந்த மாரி பெரிய படங்கள் ரிலீஸ் கொண்டாடுறாங்க. இதை கொண்டாடலாமேன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. மற்றபடி பண்ணலாம் இருக்கு. எனக்கு வந்து மனசுக்குள்ளே தான் ரொம்ப பிடிச்சிச்சு. நான் நிறையா வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன், எல்லாம் போஸ்ட் பண்ணேன். ஒவ்வொரு பூக்களுமே சாங் இதெல்லாம் இல்லை இல்லை, இந்த படத்தில் இல்லை, ஒவ்வொரு புக்கள் தாங்க அவார்டு இது தேசிய அவார்டு கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். எல்லா பாட்டுமே இட்டு தான். இந்த பாடல் வந்து இப்போ நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, அப்பயே இந்த பாடல்கள்லாம் இட்டு தான். இன்னமும் ரேடியோவில் 4K விஷன்ல பார்க்கும்போது இந்த புது புது சவுண்ட் டிசைன் நான் அதை தான் சொல்கிறேன். எனக்கு வந்து எங்கள் மாமா கூட பார்க்கும்போது அப்போ வந்து தெளிவு இல்லை. எனக்கு படம் கதை மட்டும் ஞாபகம் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு எனக்கு எதுவுமே சீன்ஸ்லாம் ஞாபகம் இல்லை. இப்போ பார்த்தா ஏதோ இந்த சீனுக்கு தான் இந்த பாட்டா, இந்த சீனுக்கு தான் நின்றோல் சீனா அப்படின்னு யோசிக்க தோணுது. அதில் வந்து இங்கே எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கும்போது எனக்கு புதுசாக இருந்துச்சு. எனக்கு வந்து என்ன இருக்குன்னா நிறையா படம் ரீலீஸ் பண்ணலாம். அதை சேரணும் நிறையா படம். அது இதிலே கூட படம் முடியும் போது சொன்னார், மாயக்கணில் ஒரு படம் அது வந்து அதுவும் பிரகாசில் தான் போட்டுருந்தாங்க. அந்த படம் சத்தியமாக நான் தியேட்டரில் பார்க்கல. அந்த படம் வந்து இன்னைக்கே நிறையா யூத்துக்கு அது வந்து இந்த படம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் விட்டா அதெல்லாம் ரிலீஸ் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். அது பண்ணலாம். அந்த மாதிரி படம் நிறையா இருக்குது, சொல்லலாம். அவர் படம் எல்லாமே நல்லா தாங்க இருக்கும். இது சேரன் சாருக்கு ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா என்ன விஷயம் சொல்றீங்க சார்? அவர் வந்து இப்போ நடிக்க போயிட்டான்னு நினைக்கிறேன். இன்னும் அவர் வந்து பழைய சேரனா வரும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அவருடைய புது படைப்பை நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி என்ன படம் எடுத்தாருங்க, திருமணம் ஒரு படம் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். இதே தான் போட்டிருந்தாங்க. திருமணம் ஒரு படம் வந்தது. அதுக்கப்புறம் ஒன்றும் அவர் பெருசாக எடுக்கலன்னு நினைக்கிறேன். அது இந்த மாரி கதையெல்லாம் எடுத்துட்டு அவர் நடிக்க ஆர்வம் இல்லாமல் மற்ற யாரோ வச்சு எடுத்தால் நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அதனால் அவருக்கோசம் தான் படத்துக்கு நான் வந்தது. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு.
சேரன் சார் எப்படி பண்ணியிருந்தாரு? சேரன் நல்லா இருக்கு. இந்த படம் நல்லா- அப்ப வரும்போது ரிலீஸ் ஆகும்போது பாத்தீங்களா படம்? அப்போ ரிலீஸ் பண்ணும்போது நான் இல்லை. அப்போ நான் முத தேட்டரில் இப்போ தான் பார்க்குறேன். இப்பதான் நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன படத்துல? எனக்கு ஸ்கூல் சீனில் படித்தது அந்த ஞாபகம் நல்லா இருக்கு. பிடிச்ச சாங் எல்லா சாங்கும் சூப்பரா இருக்கும். எல்லா எனக்கு அந்த ஞாபகம் வருது அது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன இந்த படத்துல இருந்து கனெக்ட் ஆனதுங்களாங்க சார்? புரியல. உங்களுக்கு இந்த படத்தை மூலியமா ஏதாவது கனெக்ட் ஆனதுங்களா? ஸ்கூல் லைஃப் எனக்கு ஸ்கூலு காலேஜ் படித்த ஞாபகம் தான் வருது. அந்த பழைய டீச்சர்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் ஞாபகம். நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. மனசு நிறைவு. மனசு ரொம்ப இதாக இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே. தேங்க்யூ. ப்ரோ ஆட்டோகிராஃப் சொல்லியா ப்ரோ வேணும்? சீரியஸ்லி வந்து அது அப்பவே ஃபீல் குட் மூவி. இப்போ பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா சேம் அதே வைப் தான் இருக்குது அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இதில் வந்து சூப்பராகவே வந்து பார்த்தோன்னா சேரன் அவர் எப்படின்னு தெரியல, அவரோட பயோகிராஃபியா என்னன்றது எனக்கு புரியல. ஆனால் ஆக்சுவலி இப்போ நம்ம 96 பிரேமம் அப்படின்னு கொண்டாடுறோம். இது வந்து கண்டிப்பாக வந்து 90s கிட்ஸோட பிரேமம்னு தாராளமாக சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த படம் என்னோட ஃபேக்ட் என்னன்னா, அந்த படம் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த படம் நான் பார்த்தது இல்லை நான் சீரியஸ்லி. அப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இருந்த ஒரு லெசனில் கூட வந்து பார்த்தோன்னா அந்த படத்தோட கேள்விலாம் கேட்பாங்க. விஸ்காம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு தெரியும். அப்போ கேட்கும்போது வந்து பார்த்தோன்னா எல்லாரும் இந்த படத்தை அவ்வளோ புகழ்றாங்க. அப்படி இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு. அப்போ தான் இந்த படத்தில் வந்து பாட்டு ஒவ்வொரு புகழ்மே சாங் வந்து கேட்டிருக்கிறேன் நான். இந்த பாட்டில் மொத்தமாக நிறையா பாட்டு நான் கேட்டிருக்கிறேன் நான். அப்போ தான் வந்து பார்த்தோன்னா, ஆனால் அந்த படமாக நான் பார்த்தது இல்லை. அப்புறம் பார்க்கும்போது தான் தெரியுது, ஐயோ இந்த மாதிரி ஃபீல் குட் படம்லாம் வந்து பார்த்தோன்னா 2004 வந்துச்சா அப்படின்ற போது அப்போ தான் எனக்கு இது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி மிகைப்படுத்த மாதிரியே ஒரு விஷயமா இருந்துச்சு. பிடிச்ச சீன் வந்து பார்த்தோன்னா, அவர் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபர்ஸ்ட் அவர் ஸ்கூலோட இன்ட்ரோ காட்டுவாங்க. அவர் வந்து மீசை வச்சிருப்பாரு. அவங்க அப்பா வந்து பார்த்தோன்னா அதை சேவ் பண்ணிட்டு இனிமேல் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அந்த சீனாக இருக்கட்டும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீனில் வந்து பார்த்தோன்னா கல்யாணம் ஆகும்போது வந்து பார்த்தோன்னா கனிகா மேம்கிட்ட வந்து பார்த்தோன்னா சேரன் வந்து ஒரு கான்வர்சேஷன் வரும். அது சூப்பராக இருக்கும். இன்னொன்று ஸ்னேகா மேடம் வந்து பார்த்தோம்னா இவரை வந்து பார்த்துட்டு நம்ம வந்து லவ்வர்ஸ் அப்படின்ற எப்படியான நினச்சிக்கிறோம். பட் ஆனால் பெஸ்ட் ஃப்ரெண்டு இப்படி தான் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த படம் சரியான உதாரணம். ஏன்னா சேரனும் ஸ்னேகாவும் நடிக்கல வாழ்ந்துருக்குறாங்க இந்த படத்தில் அப்படின்னாலும். இன்னொன்று வந்து இந்த பஸ்ஸில் வந்து பார்த்தோன்னா அவங்க ஒவ்வொருத்தருடையும் ரெஸ்யூம் கொடுத்து வந்து சொல்லுவாங்க, நாங்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறோம், எங்களுக்கு யாராவது வேலை வந்து உதவி செய்வீங்களா அப்படின்ற சீனாக இருக்கட்டும். இந்த படத்தில் நீங்கள் ஒரு சீன் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த படத்தில். ஏன்னா இந்த படத்தில் தோண்ட நிறையா விஷயம் வந்து பார்த்தோன்னா இனிமையாக தான் இருக்கும். பிடிச்ச பாட்டு என்ன? எனக்கு எல்லா பாட்டுமே பிடிக்குங்க சீரியஸாக. ஆனால் ஆக்சுவலாக எனக்கு ஒவ்வொரு பாட்டுமே ரொம்ப ஃபேவரெட்டு. அது நான் எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கிறேன். ப்ளஸ் இந்த சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் படிக்க வந்தளோ அந்த சாங்காக இருக்கட்டும். ப்ளஸ் அந்த கண்ணீர் விட்டு கரையுதடி சரியான ஒரு இதுங்க. 4K HDன்றாங்க. இது இப்போ அந்த படமாக இருக்குங்க. நீங்கள் வந்து இந்த 21 வருஷம்ன்றாங்க. ஆனால் சீரியஸ்லி எனக்கு இப்போ அந்த படம் மாதிரி தான் இருந்துச்சு. 1% கூட இந்த படம் வந்து பிளர் அடிக்கல, எதுவுமே பண்ணல. இதுக்கு மேக்கிங் எப்படி கொடுத்தாரு அப்படின்னு தெரியல சேரன். எனக்கு இப்போ நினச்சதான் ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இந்த படம் எப்படி எவ்வளோ ஓடிச்சு அப்படின்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு ரேண்டமாக பார்த்த ஒரு மூவி சீரியஸ்லி சூப்பராக இருந்துச்சு. இஸ் பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு தான் சொல்லலாம் சேரன் சாருக்கு. இந்த மாதிரி தவமாய் தவம் இருந்த படம் வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் கேட்பாங்க டைமிங் இதை வச்சு எப்படி வந்து பார்ப்பாங்க அப்படின்லாம் ஒரு சில பேர் கேட்பாங்க. நமக்கு வந்து டைமிங்கிறது முக்கியம் இல்லை. எதெல்லாம் மணி நேரம் பார்த்தாலும் ஒரு நல்ல படம் ஃபீல் குட் மூவியாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லை. அந்த ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தோன்னா சேரன் ஜெயிச்சிட்டார் அப்படின்ற சொல்லுவேன். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நான் அப்போ சின்ன வயசுலேயே அப்போ நான் வந்து 90s கிட்ஸு. நான் ஒரு 7th 8th படிக்கும் போதே அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் தேட்டரில் பார்க்கல, டிவியில் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். அந்த ஸ்கூல் லைஃப்லவும் சரி, அதுக்கப்புறம் வர காலேஜ் லைஃப்லவும் சரி, எல்லாமே வந்து ரொம்ப எமோஷ்னலாக காட்டியிருப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஏன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் சின்ன வயசில் இதில் உங்களுக்கு கனெக்ட் ஆன சீன்லாம் என்ன? அதான் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் நம்ம படிச்சிருப்போம். இது 80sல இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது இப்படி தான். இது மாதிரி ஒரு ஃபன்னு, அது மாதிரி சார் வாத்தியார், இது மாதிரி ஸ்கூலு எல்லாமே அட்மாஸ்பியர் அப்படி தான் இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணோம். ஓகே. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட் சீன் என்ன? ஃபேவரட் சீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னேகா அந்த காம்போ, ஸ்னேகாவும் அந்த சேரன் வர காம்போ சூப்பராக இருக்கும். ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி, ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற கெமிஸ்ட்ரி நல்லாயிருக்கும். அதேமாதிரி கேரளாவில் இங்கே பேசுகிற பாஷை, அந்த கேரளாவில் போகிற காலேஜ் சேரும்போது அவன் போர்டில் போடும்போது அந்த லவ் உருவாகிற சீன்லாம் சூப்பராக இருக்கும். கோபிகா சூப்பராக நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். சேரனுமே பயங்கரமாக நடிச்சிருப்பாரு. பார்வதி மேடமா? அது யாரு? ஸ்கூல் லவ்.
அது அவங்க சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நான் ஸ்கூல் லெவலில் காட்டும் போது அந்த மேக்கப்லாம் இல்லாமல் நம்ம சேலத்தில் இருக்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அவரும் சூப்பராக நடிச்சிருப்பாரு. அவரும் நல்லா பண்ணியிருப்பாரு. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து எத்தனை டைம் பார்த்தாலும் ஒரு அந்த எமோஷனல் கனெக்ட் ஆகும். யாரும் வாழ்ந்துருப்பாங்க கதையில், யாருமே நடிச்ச மாதிரி தெரியாது, எல்லாமே கதையோட வாழ்ந்துருப்பாங்க. அது மாதிரி படங்கள் இப்போ வரதில்ல. அதில் பார்த்தீங்கன்னா பியூர் லவ்வாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் அஃபையர் இது மாதிரி எந்த ஒரு கண்டென்ட் மாதிரி அது மாதிரி அடல்ட் எதுவுமே இருக்காது. எல்லாமே பியூர் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இது மாதிரி படங்கள் எடுத்தால் நல்லா இருக்கும். கணக்கில் ப்ரோ, தேட்டருக்கு தான் ஃபஸ்ட் டைமு. ஆனால் வந்து மொபைல்லையும் சரி, ஃபோனில் சரி, டிவியில் நிறைய டைம் பார்த்துருப்பேன். சன் டிவி வாங்கியிருக்க மாட்டாங்க, ஜெயா டிவியில் தான் அடிக்கடி போடுவோம். எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த ஒவ்வொரு பூக்களுமே சாங் ரொம்ப பிடிக்கும். கண் கலங்கிற மாதிரி தாங்க அந்த சாங்லாம். நிறைய சீன் எமோஷனல் கனெக்ட் ஆயிருந்துச்சு. கடைசியாக வந்து கிளைமேக்ஸில் வந்து எல்லாமே வருவாங்க, எல்லா லவர்ஸுக்கும் பத்திரிக்கை வச்சு எல்லாம் வர்றது சூப்பராக இருக்கும். இந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்து நம்ம பின்னாடி கிளற ஆரம்பிச்சாங்க. நம்ம ஸ்கூல் லைஃப்பில் போய் எல்லாம் பத்திரிக்கை வைக்கணும், எல்லாத்துக்குமே ஸ்கூல் லைஃப்பில் ஒரு லவ் இருக்கும். அது வந்து அறியாத வயசு, அது எமோஷனலாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த படம் இருக்கும். நம்ம பார்த்தோம்னா நம்ம ஸ்கூலுக்கே போயிட்டுலாம், ஓ நம்ம ஸ்கூலில் இது மாதிரி பண்ணியிருப்போம்ட்டு. அதே மாதிரி சேரன் சாருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சேரன் சார் இது மாதிரி படம் இன்னொரு படைப்பு இப்போ எடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் இது மாதிரி பியூர் லவ்வில் நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு நல்லா டைரக்ட் பண்ணி ஒரு நல்ல படம் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி சேரன் சார் படம் வேற படம் ரிலீஸ் தவமாய் தவம் இருந்து இது மாதிரி படங்கள் அது மாதிரி படங்கள் ரிலீஸ் பண்ணும். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. மியூசிக்கும் வந்து பயங்கரமாக போட்டுருந்தாங்க, சவுண்ட் நல்லா இருந்துச்சு, பிரிண்ட்டும் சூப்பராக இருந்தது. இது வந்து எவர் கிரீன் படம். இது வந்து இது எல்லா படமும் இது மாதிரி வராது. இது ரெஃபர் பண்ணி தான் நம்ம 96 பிரேமம் இதெல்லாம் இதோட இதுதான் இன்ஸ்பயரில் எடுத்த படம் தான் இதெல்லாம். ஆட்டோகிராஃப் ரியலே அந்த பேருக்கு தகுந்த மாதிரி ஆட்டோகிராஃப். தேங்க்யூ.